The top of a 15-meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electric pole and angle of elevation of 30 degree with the top of a pole. What is the height of the electric pole னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கிரவுண்ட் லெவல் வரைஞ்சிக்கலாம். இதில் ஒரு டவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டவருடைய ஹைட் வந்து 15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஆஃப் த எலக்ட்ரிக் போல்லேருந்து இந்த டவருடைய டாப்பை எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்னா கீழேருந்து மேலே பார்க்குற ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போலுடைய டாப்லேருந்து இந்த டவருடைய டாப்பை வந்து 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து இப்படி வரைஞ்சிட்டு இங்கே வந்து 30 டிகிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நேம் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எக்ஸாக இருந்தால் இதுவும் நமக்கு வந்து எக்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே இருக்க பாருங்களா, இதை வந்து ஒய்ன்னு எடுத்தோன்னா இதுவும் நமக்கு என்னவாக இருக்கும்னா ஒய்யாக தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக நமக்கு 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுல்லாக 15 மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கோங்க. ஃபுல்லாக 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம எக்ஸ் எடுத்துருக்கோன்னா அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்னவாக இருக்கும்னா 15 - எக்ஸாக இருக்கும். இது எக்ஸ்னா இது வந்து ஃபுல்லுலேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் தான் இந்த பாட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதி வச்சா தான் நம்ம சம்ம வந்து ஈஸியாக போட்டுற முடியும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 60 டிகிரி எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளா பேர் என்ன கொடுத்துக்கலாம், பிசிஇ அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் பிசிஇ. அப்புறம் இந்த பக்கம் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கலாம், இந்த 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிசிஇ அப்படின்ற ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்போசிட் இது வந்து அட்ஜசன்ட். ஓகே, எப்போவுமே tan θ தான் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சம்மில். ஏன்னா ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் ரிலேட்டட் பண்ணுறது நமக்கு வந்து tan θவாக தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லும்போது இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு. ஸோ இது மொத்தமாக சேர்ந்து சிஇ இல்லையா, நம்ம இங்கே சிஇன்னு போட்டுக்கலாம். பை அட்ஜசன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇ. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan தீட்டா பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 60 டிகிரி ஈக்குவல் டு சிஇ ஃபுல்லாக சேர்த்து நமக்கு 15 கொடுத்துருக்காங்களா, 15 போட்டுக்கலாம். பிஇ பார்த்திங்கன்னா நம்ம ஒய் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே ஒய்ன்னு போட்டுக்கலாம். tan 60 பார்த்திங்கன்னா நமக்கு √3 15/ஒய்ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போகும். இதை வந்து நம்ம இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 15/√3 மாறிடும். ஓகே, இந்த √3 இங்கே கொண்டு வந்துடுங்க, இது இங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ தான் நமக்கு ஒய்யோடைய வேல்யூ கிடைக்கும். டினாமினேட்டரில் √3 வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா √3/√3ன்னு போட்டுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 15√3ன்னு வந்துடும். √3 × √3 வந்து 3 ஆகும். 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 1 டைம், இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ y = 5√3 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வாங்க. இப்போது ஏசிடி அப்படின்ற ட்ரையாங்கிளை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கிள் இங்கே இருக்குது. அப்போ ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நமக்கு சிடியாக இருக்கும். ஸோ எழுதிக்கலாம். tan θ = ஆப்போசிட் வந்து சிடி பை அட்ஜசன்ட் பார்த்திங்கன்னா ஏடி. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தீட்டா பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 30 டிகிரி. சிடியுடைய வேல்யூ வந்து நான் ஆல்ரெடி எழுதியிருக்கோம் பார்த்திங்களா, 15 - எக்ஸ், அது இங்கே போட்டுக்கலாம். பை ஏடி. ஏடி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒய். ஒய்யுடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan 30 டிகிரி பார்த்திங்கன்னா 1/√3. இந்த வேல்யூஸ்லாம் நல்லா மக்கப்படிச்சு வச்சுக்கோங்க. 15 - எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஒய்க்கு வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5√3ன்னு சொல்லிட்டு அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5√3 அப்படியே வந்துடும். இப்போ இது கூட √3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 15 × √3 வந்து 15√3 வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு √3 × எக்ஸ் வந்து √3x வந்துடும். இந்த 15 கூட மட்டும் இந்த √3 மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எக்ஸ் கூடயும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ இது மைனஸில் இருக்கல, இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸில் வந்து √3xன்னு வந்துடும். இதை நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 15√3 இது இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், -5√3 போயிடும். ஓகே, ஸோ √3x அப்படியே இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் டேர்ம்னு சொல்லுவோம். √3 லைக் டேர்ம்னும் போது கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம ஆடோ சப்போ பண்ண முடியும். அப்போ 15லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10√3ன்னு கிடைக்கும். இந்த √3 அப்படியே போட்டுடணும். ஓகே. ஸோ பாருங்கள், இங்கேயும் √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்கா? ரெண்டு சைடும் நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இந்த சைடு வந்தால் நமக்கு டிவைடரில் வரும். அப்போ கேன்சல் பண்ணுறது நம்ம இப்பயே கேன்சல் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10ன்னு கிடைக்குது. 10 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. எக்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் கேட்டிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் தி ஹைட் ஆஃப் தி, ஏன்னா இது இந்த சைடு வந்தால் நமக்கு டிவைடரில் வரும். அப்போ கேன்சல் பண்ணுறது நம்ம இப்பயே கேன்சல் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10ன்னு கிடைக்குது. 10 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. எக்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் கேட்டிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் The height of the electric pole is 10 மீட்டர்னு எழுதிக்கலாம்.